களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை இசையே இன்புருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள். நோய் அப்படின்னா என்னங்கிறதுக்கு இப்போ ஒரு இலக்கணம் சொல்றேன். நோய் என்பது நீண்ட காலமாக நாம் செய்த தவறு. நேத்து இன்னைக்கு உருவானதுன்னு நினைச்சுக்க கூடாது. நீண்ட காலமாக நாம் செய்த தவறு. இப்ப இன்னைக்கு எடுக்கக்கூடிய டாபிக்குக்கும் இந்த கருத்துக்கும் தொடர்பு இருக்கு. நோய்ங்கிறது நீங்க நீண்ட காலமா செய்த தவறுன்னு நான் சொல்றேன். இப்ப ஊர்ல எல்லாருக்குமே நீரிழிவு வியாதி இருக்கு, சர்க்கரை வியாதி. அதுக்கு பொதுவான எல்லாத்துக்கும் இதுதான் மருந்து அப்படின்னு எப்படி ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் கொடுக்க முடியும்? தவறு நீங்க பர்சனலா செஞ்சது. பரிகாரம் தேடணும்னா அதுக்கு தான் பரிகாரம் தேடணும், நீங்க செஞ்சதுக்கு தான் தேடணும். பொதுவா ஒரு மருந்தை கண்டுபிடிச்சுக்கிட்டு இது எல்லாருடைய வியாதியும் கியூர் பண்ணும் அப்படின்னா அதை எப்படி நீங்க நம்புறீங்கன்னு தெரியல. ஒருத்தருக்கு அதிகம் அசைவம் எடுத்துக்கிட்டதுனால சர்க்கரை வியாதி வந்திருக்குது, இன்னொருத்தருக்கு அதிக உடலுறவு கொண்டதுனால சர்க்கரை வியாதி வந்திருக்குது. ரெண்டுக்கும் எப்படி ஒரு தீர்வு இருக்க முடியும்? நோயை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு தீர்வு வர முடியும்? இது ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்றேன். இப்படித்தான் எல்லாமே. ஒரு 4 பேருக்கு கல்லீரல் வீக்கம் வந்திருக்கு. கல்லீரல் வீக்கம்ங்கிறது 4 பேருக்கும் என்னவோ ஒண்ணுதானே தவிர காரணங்கள் 4 பேருக்கும் வேற வேறையா இருக்கலாம். இப்ப நம்ம வகுப்புல பாக்குறது எல்லாமே பொது காரணங்கள் தான். நீங்க அவங்கள பர்சனலா ஆய்வு செஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஏன் வந்தது, அவங்க என்ன தவறு செஞ்சாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சித்த மருத்துவம் இதை தெளிவா விவரிச்சிருக்குது. நோய் வரும் வழி எது அப்படிங்கிறத பார்க்க சொல்லுது. தீர்வை தேடுறதுல எப்போதுமே நேர்மை இருக்கணும். நேர்மையாக இருப்பவர்களுக்கு மட்டுமே தீர்வு, நேர்மை இல்லாதவங்களுக்கு தீர்வு கிடைக்காது. எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு மருத்துவர்கிட்ட போய் நான் இன்னது செஞ்சேன், இப்படிலாம் பண்ணியிருக்கிறேன், இதனால இது வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு அவர் எல்லாத்தையும் சொல்லி அவர் தீர்வை கேட்டாருன்னா நிச்சயமா அவருக்கு தக்க சொல்யூஷன் கிடைக்கும். அப்படிலாம் இல்லை, நமக்கு முன்னாடி 2 பேருக்கு சர்க்கரை வியாதி வந்திருக்குது, அதோட தான் நமக்கும் தானே வந்திருக்குது, அவங்க வாங்கி சாப்பிட்ற மருந்தையே நாமளும் சாப்பிடுவோம் அப்படின்னா அந்த 4வது ஆளுக்கு சர்க்கரை வியாதி தீர போறதே இல்லைன்னு அர்த்தம். இப்படிதான் உலகத்துல பல பேர் வாழ்றீங்க. அடுத்தவனை பார்த்துக்கிட்டே, இதை எதுக்கு இவ்வளவு கதை சொன்னேன்னா அடுத்தவனை பார்த்துக்கிட்டு வாழக்கூடாது. உங்களுக்கு கடவுள்கிட்ட ஏன் தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா டைரக்ட் அப்ரோச் இல்லை. 4 பேரை பார்த்து காப்பி அடிச்சு முன்னேற முடியுமா அப்படின்னு பாக்குறீங்க. இப்ப என்கிட்ட வர்றீங்க மருத்துவத்துக்கு, உங்களுக்கு தீர்வு நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே, அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சின்ன மாற்றம் கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயங்கிறேன் நான். இன்னைக்கு எல்லாருக்குமே இவ்வளவு துன்பங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு சின்ன மாற்றத்தை கூட நீங்க அனுபவிக்கலைங்கிறது தான் உண்மை. குழப்பத்திலேயே இருக்கிறீங்க, கவலையிலேயே இருக்கிறீங்க, சோர்வுலேயே இருக்கிறீங்க. சின்ன மாற்றத்தையாவது நீங்க அனுபவிச்சீங்கன்னா தான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சின்ன மாற்றம்னா எது? அதுக்கு நம்ம உதாரணத்துக்கு நம்ம இளங்கோவையே சொல்லலாம். காலையில எந்திரிச்சு ஒரு நாள் தான் வகுப்பு அட்டன் பண்ணாரு. அவர் பாட்டுக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பயிற்சியில உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. அது உண்மையிலேயே ஒரு வாழ்க்கையில ஏற்பட்ட சின்ன மாற்றம். ஆனா அது அவருக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய மாற்றம் அப்படின்ட்டு. அது மாதிரி வாழ்க்கை டக்குன்னு எல்லாருக்கும் கிடைச்சிடாது. நான் நல்லா கவனிச்சிருக்கிறேன். ஒரே உங்க வாழ்க்கையிலையோ உங்க உடம்புலையோ ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு கும்பிடு போட்டாலும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடாகாது.
மாற்றம்னு ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய அருள் இல்லாம நடக்காது. மொத்தத்துல அதுதான் உண்மை, அதை புரிஞ்சுக்கங்க. மாற்றம் உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க. மாற்றம் நடக்கிற வரைக்கும் மூச்சே விடக்கூடாது, அமைதியா இருக்கணும். மாற்றத்தை பார்த்தாதான் நீங்க மூச்சே விடணும். இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நான் பொதுவா தான் பேசுறேன். உங்களுக்கு எதுல வேணாலும் நீங்க தீர்வை தேடிக்கிட்டு இருக்கலாம். மனைவி கூட சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், கணவன் கூட சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லது உங்களுக்கு பணம் எங்கேயாவது வரணும்னு காத்துட்டு இருக்கலாம். நான் எல்லாத்துக்கும் தான் இந்த தீர்வை சொல்றேன். புரியுதுங்களா? உங்க கவனத்தை வேற வேற எங்கெங்கயோ கொடுத்து உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம உங்க வாழ்க்கையில உங்க உடம்புல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி காத்துருங்க. எந்த மாற்றம் வந்தாலும் அதை கொண்டாடுங்க. மாற்றத்துக்கு எதிர்ப்பதம் சீர்குலைவு. ஓகேவா? மாற்றம்னு சொல்லியாச்சுன்னா அது வளர்ச்சி. ஓகேவா? மாற்றம் இல்லாம வேற ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொன்னா அது சீர்குலைவு. இப்போ ஒரு நோயாளியை பாக்குறோம். நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், இங்க பாருங்க, ஒரே ஒரு நான் மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு வாரம், எவ்வளவு நாளைக்கு ஒருக்க உங்கள்கிட்ட வரணும்னு கேட்பாங்க. ஒரு வாரத்துல வந்துட்டு எந்த மாற்றமும் தெரியலன்னா என்கிட்ட வராத. உனக்கான தீர்வு என்கிட்ட இல்லை, அல்லது உன்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் எனக்கு அறிவு இல்லை. அப்போ ஒரே வாரத்துல மாற்றம் தெரிஞ்சா மட்டும்தான் வாங்கன்னு சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். தெரியலையா? வராது, அங்கே இருந்துக்க. மாற்றம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இன்பத்தை மேம்படுத்துவதுன்னு அர்த்தம். இன்பத்தை மேம்படுத்துவது மாற்றம். ஒரு மனிதருக்கு இன்பத்தை மேம்படுத்தி கொடுத்தீங்கன்னா மாற்றம் தெரியும். அந்த மாற்றம் தான் வளர்ச்சி. உயிரினுடைய வெளிப்பாடு தான் உடல். அது ஓரறிவுல இருந்து தொடங்கி 5 அறிவு 6 அறிவு வரைக்கும் இதுதான் கதை. இத சிவவாக்கியர் சிந்திக்க சொல்றாரு. ஒரு பாட்டே அதுக்கு எழுதியிருக்கிறாரு. பிறப்பதற்கு முன்னெல்லாம் இருக்குமாறு தெங்கனே, பிறந்து மண்ணிறந்து போய் இருக்குமாறு தெங்கனே, குறித்து நீ சொல்லாவிடில் குறிப்பில்லாத மாந்தரே, அறுப்பனே செவி இரண்டும் அஞ்செழுத்து வாழினாள். நம்மளை எவ்வளவு சிந்தனை ஆழத்துக்கு அவங்க அழைச்சிட்டு போறாங்கன்னு பார்க்கணும். பிறப்பதற்கு முன்பெல்லாம் இருக்குமாறு தெங்கனே. பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ எங்க இருந்தான்னு கேக்குறாரு. அப்ப நீ எங்க இருந்தன்னு கேக்குறாருன்னா, உடலை கேட்கிறாரா, மனசை கேட்கிறாரா, உயிரை கேட்கிறாரா? உயிரை தான் கேட்கிறாரு. பிறப்பதற்கு முன்னெல்லாம் நீ எங்க இருந்த? அடுத்தது கேட்கிறாரு, நீ சரி நீ பிறந்துட்ட, மண்ணில வாழ்ந்துட்ட, மறுபடியும் இறந்து போயிருவில்ல, அதுக்கப்புறம் எங்க போவன்னு கேட்கிறாரு. அப்ப ஏதோ ஒரு இடம் இருக்கு. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த இடம், பிறந்ததுக்கு அப்புறம் போற இடம் என்னமோ ஒண்ணு இருக்கு, அதை கேட்கிறாரு. திருமூலர் அவருடைய மந்திரத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உடலில் உயிராற்றல் நிறைந்துள்ளதை உணர்ந்தேன் அப்படிங்கிறாரு. இதையும் எழுதி வச்சுக்கோங்க. உடலில் உயிராற்றல் நிறைந்துள்ளதை உணர்ந்தேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க பண்ணணும். முதல்ல உயிரை உணரணும், அப்புறம் உடலில் உயிராற்றல் நிறைந்துள்ளதை உணர்ந்தேன்கிற இடத்துக்கு நீங்க வரணும். இதெல்லாம் பாரம்பரியமா பல வருஷம் மருத்துவம் செய்கிற சித்த மருத்துவர்களுக்கு கூட இந்த மாதிரியான ஞானங்கள்லாம் கிடையாது. அவங்க எல்லாமே பச்சளை அரைக்கிறதுலையும் பஸ்ப செந்தூரம் செய்கிறதுலையும் தான் கணக்கா இருக்கிறாங்க. அது பரவாயில்ல, அவங்களுக்கு எது விருப்பமோ அவங்க அதோட நின்றுகிட்டோம். மனித உடலில் ஏராளமான ரகசியங்கள் மறைந்திருக்கிறது. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு நோய் பத்தி பார்த்துக்கிட்டே வரோம். நோயும் ரகசியம்தான். இந்த நோய்கள் எல்லாம் விட்டுட்டு மனித உடம்புல இருக்கிற ரகசியங்கள் பத்தி மட்டும் படிக்க முடியுமா அப்படின்னா திருமந்திரம் தான் படிக்கணும். நம்ம இங்க நோய்களை பத்தி ஏன் படிக்க வேண்டியது இருக்குன்னா, மருத்துவம் செய்யறதுக்காக. உங்களுக்கு மனித உடல் அப்படின்னு சொன்னாலே
நோயை பத்தி தான் படிக்க வேண்டியதா இருக்குன்னு ஒரு சலிப்பு வந்துடக்கூடாது. உங்க உடம்ப நீங்க எப்படி நல்லா பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான அறிவை வளர்த்துக்கணும். நீங்க நேரடியா சந்திக்கும் போது அப்படிதான் பயன்படுத்திக்கணும். செவ்வாய்க்கிழமை வகுப்புல நோய்கள் பத்தி மட்டும்தான் நம்ம பேசுவோம். என்ன நேரடியா சந்திக்கும் பொழுது ஆரோக்கியத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நம்ம செவ்வாய்க்கிழமை ஓட்டுறதே போதும். நேர்லயே நோய்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. மனித உடலை பற்றிய ரகசியங்கள், புள்ளிகள், இயக்கு முறைகள், ஆசன முறைகள், மூச்சு பயிற்சி முறைகள் இப்படின்னு அப்படி போயிடலாம். இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை. எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் சிகிச்சை மற்றும் மருத்துவம் படிக்கலாம்.